வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நான் மட்டும் இல்ல, பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். விஜய் விஜய் பத்தி நம்மளே ஒரு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஒரு 20% ஓட்டு வாங்குவாரு, இல்லை 20+ வாங்குவாரு அப்படின்னு யோசிச்சோம். ஒட்டுமொத்தமா தமிழக அரசியலே பரட்டி போடுவாருன்னு பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். இது ஒரு வகையில நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா திராவிட அரசியல் மாத்தி 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 பேசிட்டு திடீர்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டுகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்டிஆர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு 6 மாசத்துல ஆட்சியை பிடிச்சாருன்னு. அதை நம்ம சமகாலத்துல விஜய் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா ஏதோ ஒரு வகையில சமூகத்தை கணிக்க தவறிட்டணும் அப்படின்னு நானே யோசிக்கிறேன். என்னன்னா, நான் பார்த்த அளவுல நிறைய பேர் ஓட்டு போறோம்னு சொன்னாங்க. பட் ஒரு 110 இடத்த கிட்டத்தட்ட நெருங்கி இவ்வளவு ஓட்டு வாங்கி ஒரு தனிப்பெருங்கட்சியை எடுப்பாருலாம் மிக நிச்சயமா நான் எப்பவும் நினைக்கல. அப்போ இன்னைக்கு இருக்கிற சமூகத்து கூட நாமளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குமோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா பல வகையில் இது நல்லது நடந்திருக்கு. எளிய மனிதர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ ஆகுறாங்க. அது ஒரு முக்கியமான மாற்றமா நான் பாக்குறேன். மற்றபடி நம்ம இதுக்கு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு இப்பொழுதைக்கு இல்லை. ஏன்னா இப்பதான் அந்த காலத்துக்குள்ளே வந்திருக்காரு விஜய். அவருடைய செயல்பாடுகள் வர 5 ஆண்டுகள் எப்படி இருக்கு, நம்ம ஏற்கனவே பண்ண விஷயங்களோட பெட்டரா இருக்கா, இல்ல அவங்களே திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமாங்கிறது 5 வருஷம் தான் கழிச்சு தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் மிக முக்கியமா இந்த ஆட்சியில் நடந்த நிறைய பிரச்சனைகள் திமுக எதிராக வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஊழல், லஞ்சம், குடும்ப அரசியல், இதெல்லாம் ரொம்ப கனிம வள கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, இப்படின்னு நிறைய ஆன்டி இன்கம் டேக்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி திமுக தான் ஜெயிப்பாங்க 4 கார்னர் ஃபைட்ல அப்படின்னு தான் நானே ஓரளவு நினைச்சேன். ஆனா தமிழக மக்கள் அப்படி நினைக்கல. ஒரு நல்ல மாற்றம் தான். இந்த மாற்றம் தமிழக மக்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றுதா இல்ல மேலும் பிரச்சனை கொடுக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.